26 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லாத்தையும் இது பண்ணி போகிறோம். யாருக்கும் எந்த தொந்தரவு இருக்கக்கூடாது. 9ஆம் தேதி என்னாக்குது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும். 26 டேஸாக இந்த போராட்டம் பண்ணி இன்றைக்கி உள்ளே போகிறோம். ஆனால் எந்த எம்ப்ளாயும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக போகல. நம்மளுக்கு வந்து இது வெற்றி இல்லை. ஏதோ யூனியன்காரு நம்ம யூனியன் லீடருக்கோ ப்ளஸ் டொனேஷன் கமிட்டி அவங்க நமக்கு சொன்னதுனால 9th கொஞ்சம் நல்லது ஆகுது, நீங்கள்லாம் எனக்கு நன்றின்னு போகணுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி உள்ளே போகிறோம். நான் போகிறோம். 26 நாளாக ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தது. எம்ப்ளாயிஸ்க்கு யாருக்கும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, நல்ல ரிசல்ட்டும் இல்லை. 9ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிக்கிறாங்க. 9ஆம் தேதி நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னு நாங்கள்லாம் வந்து கடவுளையும் வேண்டிக்கிறோம். பெம்மலையும் மேனேஜ்மெண்ட்டை கேட்டுக்கிறோம். இன்றைக்கி உள்ளே போகிறோம். மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேலை எங்களால் முடியும், 26 டேஸ் வேலை நிற்க வச்சதெல்லாம் நாங்கள் வேலை செய்து கொடுக்கறதுக்கும் ரெடியாகிறோம். ப்ளஸ்ஸு மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் எங்கள் மேலே கருணை வரணும். மேனேஜ்மெண்ட்டு நாங்கள்லாம் இங்கே வரப்போ எங்கள் குடும்பம் எல்லாமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே உள்ளே வரப்போ 94 ருபீஸ் சம்பளத்துக்கு வந்தோம். எனக்கு மேரேஜ் ஆகும்போது 2500 ருபீஸ் தான் பேமெண்ட் எனக்கு. ப்ளஸ்ஸு என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. என் கூடயே தான் வேலை செய்கிறாங்க. நாங்கள் என்றைக்கு ஆகிடும் நாளைக்கு ஆகிடும்னு 20 இயர்ஸாக சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னும் கூட நம்பிக்கையில் இருக்கிறோம் எங்களுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் ஆகும், பேமெண்ட் ரேஸ் ஆகும்னு. அந்த நம்பிக்கை வந்து மேனேஜ்மெண்ட்டு தயவுசெய்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும். ப்ளஸ்ஸு எங்களுடைய வேலைக்காகனா அந்த சம்பளத்தை அந்த டிமாண்ட்ஸு நம்ம கோஆர்டினேஷன் கமிட்டி கொடுத்துக்கிற டிமாண்ட்ஸை வந்து தயவுசெய்து நல்ல மாதிரி மேனேஜ்மெண்ட் முடிச்சு கொடுக்கணும் சீக்கிரமாக. அப்படி இந்த போராட்டம் போகிறதோட எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தாக்கா நல்லாயிருக்கும். இந்த கேஜிஎஃப் ஜனத்துக்கும் இந்த சாலிடார் கமிட்டிக்கும் தேங்க்ஸ் சொல்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதே நீங்கள் தான். ப்ளஸ்ஸு நம்ம வந்து நம்புறதே வந்து கோஆர்டினேஷன் கமிட்டி தான். அதனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து 9th மேனேஜ்மெண்ட் நல்ல மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. பிகினிங்கில் வந்ததுலேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். எங்களோட ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அப்பாயின்மெண்ட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இது வரைக்கும் கூட வேலை பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் கூட ஹானஸ்ட்டாக எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் தெரியும், எல்லா ஒர்க்கர்ஸும் ஹானஸ்ட்டாக வேலை பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. ஸோ மேனேஜ்மெண்ட்டு இது வந்து மைண்டில் எடுத்துக்கின்னு எல்லாருக்கும் கண்டிப்பாக நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம்.